ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்னைக்கு நாம குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிச்ச ஜாம் பிஸ்கட் ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலாம் தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு நாம 3 பொருட்கள் மட்டுமே யூஸ் பண்ணி செய்ய போறோம். எல்லாருமே ஈஸியா எப்ப வேணாலும் டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் மைதா மாவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு மைதா மாவுல செய்ய வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக 1 கப் கோதுமை மாவு போட்டுக்கோங்க. அது கூடவே 1/2 கப் சர்க்கரையை மிக்சியில போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் ஒன்னோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயா இருக்கணும். தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/4 கப் சன்ஃப்ளவர் ஆயிலும் 1/4 கப் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இந்த 3 பொருட்கள் தான் இந்த பிஸ்கட் செய்யறதுக்கு முக்கியமான இன்கிரீடியன்ட்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சாஃப்டா பிசைஞ்சாச்சு. அடுத்தது இந்த தவால தான் இப்போ பிஸ்கட் செய்ய போறேன். இதுல பிஸ்கட் ஒட்டாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா நெய் தடவிக்கிறேன். நெய்க்கு பதிலாக எண்ணெய் இல்லைனா பட்டர் கூட தடவிக்கோங்க. நெய் தடவினதுக்கு அப்புறமா அதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்தது பிஸ்கட் ஷேப் பண்றதுக்காக கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டினதுக்கு அப்புறமா உள்ளங்கையில வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சைட்ல கிராக் விழும், அதெல்லாம் பிரஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல சென்டர்ல ஜாம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி விரல் வச்சு பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல கிராக்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி பிஸ்கட் ஷேப்ல செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல சென்டர்ல ஜாம் வச்சுக்கோங்க. நான் இப்போ கிசான் மிக்சட் ஃப்ரூட் ஜாம் தான் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஜாம் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை கிரீஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேன்ல வச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லா பிஸ்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஜாம் வேண்டாம் அப்படின்னா சென்டர்ல பிரஸ் பண்ணி விடாம பிளெயின் பிஸ்கட்டா செஞ்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பிஸ்கட்டையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கிரீஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேன்ல வச்சுக்கோங்க. இனி இதை பேக் பண்ணிட வேண்டியதுதான். ஸ்டவ்ல அடிகனமான ஒரு பழைய இரும்பு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேல இந்த பேனை தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல அப்படியே வேக வச்சுக்கோங்க. இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ரொம்ப நேரம் வேக வச்சுட்டே இருந்தீங்கன்னா பிஸ்கட்ல அடியில ஃபுல்லும் கரைஞ்சிரும். அதனால கரெக்டா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வெளியில எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. பிஸ்கட் நல்லா ஹீட்டா இருக்கும் போது பாத்தீங்கன்னா வேகாத மாதிரி தான் இருக்கும். ஆனா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கரெக்டா பேக் ஆயிருக்கும். இப்ப பிஸ்கட் நல்லா ஆறிடுச்சு. ரொம்ப சூப்பரா பேக் ஆயிருக்குது. இப்ப இதை உடைச்சு பார்க்கலாம். உள்ளேயும் ரொம்ப சூப்பரா பேக் ஆயிருக்குது. நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் 3 பொருட்களை யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கிரிஷ் குக்கரையை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.